ஹாய் கைஸ். யாருக்கெல்லாம் க்ரீன் கலர் பிடிக்கும்? எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும். உங்களுக்கு க்ரீன் கலர் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா கலரை பார்த்தே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன டிஷ்ஷுன்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் நானே சொல்கிறேன். சரி வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு பேனில் வந்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு சீரகம்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவோட மெயின் ஹீரோவே இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டு தான். அதை நம்ம சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் பேஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்த உடனே கிளற வேண்டாம், கொஞ்சம் விட்டு கிளறுங்க. அப்போ தான் வந்துட்டு எக்கு சாப்பிடும்போது அங்கங்கே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். மேலே பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் பெப்பர் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வரைக்கும் இந்த டிஷ்ஷு பேர் நான் சொல்லவே இல்லை. இந்த டிஷ்ஷு பேர் க்ரீன் எக் ரைஸ். பேர் நல்லா இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை இல்லாதால நான் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். வச்சு சாப்பிட செம்ம காம்போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு நல்லா உடச்சி விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.